வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். என்னது கம்பேர் பண்ணுறோமா? இதுனா பூமர் ஜென்ரேஷனுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆச்சு. நாங்கள் நியூ ஜென்ரேஷன், அந்த மாதிரினா கம்பேரிசனாக எங்கள் லைஃப்பில் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையே இல்லைங்க. உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிறுத்தி பாருங்களேன். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பை யாரோ ஒருத்தரோட இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஒரு சின்ன பையனை கேட்டேன், உங்கள் லைஃப்பை நீ யாரோட கம்பேர் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அதிக மார்க் எடுக்கிறவங்கள தான் எல்லாரும் மதிக்கிறாங்க, நான் கம்மி மார்க் தானே எடுக்கிறேன், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே. ஸோ அந்த மாதிரி அவங்களோட மார்க் வச்சு தான் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு அவன் கம்பேர் பண்ணுறான். ரெண்டாவது, காலேஜ் படிக்கிற பசங்க அவங்களாம் நான் கேட்டால் அவங்களும் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகும், இந்த இடத்துல கிடைக்கும், இங்கே கிடைச்சா தானே ஒரு நல்லா மதிப்பாங்க, இங்கே இருந்தால் மதிக்க மாட்டாங்கல்ல. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எங்கே இருக்கோன்றத வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நானும் அந்த இடத்துக்கு போகணும்லன்னு அவங்களும் அவங்களோட ஐயருக்கு போகணுன்றதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டால் சேலரியை வச்சு சொல்கிறாங்க, இவங்க அதிக சேலரி வாங்குறாங்க, நான் கம்மி தான் வாங்குறேன், ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தானே படித்தோம், ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே அவங்க லைஃப்பை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கம்பேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கவே இருக்காதுங்க, நிம்மதி. ஏன்னா மற்றவங்க எல்லாம் அவங்க உயர்ந்துகிட்டே இருக்காங்கன்றத நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி உயர முடியும்? அவங்களோட லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க அடுத்தது ஓகே அவங்க எம்பிஏ போட்டாங்களா, சரி ஓகே நானும் அப்போ எம்பிஏ போட்டுறேன், இவங்க இந்த இடத்துல ஜாப்ல இந்த சேலரியில் இருக்காங்களா, சரி ஓகே அப்போ நம்மளும் இந்த அளவுக்கு சேலரி இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் தேணும். இதே மாதிரி நம்ம லைஃப்பை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்மளுடைய கோல் எதுவுமே நம்மளால் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஏன்னா நம்ம மற்றவங்களுடைய கோலில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த நேரத்தில் நம்ம உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஸ்டாப் கம்பேரிங். இதோட நிறுத்திடுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதோட நிறுத்திட்டு உங்கள் லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பேரே பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிறது போதும், உங்களுக்கு இருக்கிற வாடகை விடா அது போதும், உங்களுக்கு இருக்க சேலரியா அது போதும், நீங்கள் படித்த எஜுகேஷனா அது போதும், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷா அது போதும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதோடவே அதை வச்சு எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலான்ற விஷயத்தை மட்டுமே நீங்கள் யோசிங்க. இந்த நேரத்தில் நம்ம பைபிளில் ஒருத்தரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாங்க. தாவீதுன்னு ஒரு வாலிபன் இருந்தார். அந்த வாலிபன் ஆடு மேய்ச்சி கொண்டு வந்தவருங்க. ஆனால் நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலியாத்துன்ற ஒரு அரக்கனை ஒரே ஒரு கல்லால் வீழ்த்தினாருங்க. இதை எப்படி பார்த்தீங்களா உங்களுக்கு சாத்தியமாகுது? ஏன்னா அங்கே இருந்த ஒரு படை வீரர்கள், ராஜா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அரக்கன் வந்தானா அவனை கொல்றதா இவங்களான ஜாபே. அதுக்காக தான் இவங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, எங்களால் முடியாதுங்க, அவன் செம்ம ஹைட்டுங்க, செம்ம வெயிட்டு, அவனை எங்களால் கொல்லவே முடியாதுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தாவீது என்ன தெரியுமா பண்ணுறாரு, என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேன், நான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி ஓகே, இந்த நேரத்தில் அவர் கம்பேர் பண்ணி பார்க்கல, இவ்வளோ பெரியவங்களாலே முடிஞ்சிருச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம எப்படி முடியும், நம்மளால முடியாது, நம்மளும் சொல்லிடலான்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இந்த மார்க் அவசரம் இதை நான் போட்டுக்கோப்பா, இந்த பட்டையனா வச்சுக்கோ, மேபி இதை வச்சு வேணால் உன்னை காப்பாற்றிக்க முடியும்ன்ட்டு அவங்க இவர் மேலே நம்பிக்கையே வைக்கவே இல்லை. இந்த காரியத்தினால வேணால் இவர் ஜெயிக்க முடியும்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் போட்டு பார்க்குறாரு, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, இதெல்லாம் நான் கைட்டிடுறேன், எனக்கு இந்த கவன் இருந்தால் போதும், இதை வச்சு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெலிஸ்தன் முன்னாடி அவர் போய் நிற்கிறாரு. எந்த ஒரு தைரியத்தில் நிற்கிறாருன்னா, இவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹோப்லெஸ். இந்த ஒரு வாலிபனால எப்படி முடியும், இதற்காக பயிற்சி பெற்ற இவங்களால முடியாது, இந்த வாலிபனால எப்படி முடியும், ராஜா மக்கள் எல்லாருமே நினச்சி கொண்டிருந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பெலிஸ்தனை பார்த்து, நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன், என்னால் முடியும், அவருடைய நாமத்தை வச்சு நான் உன்னை தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு அரக்கனை அவர் ஒரே ஒரு கல்லால் வீழ்த்திடுறாருங்க. ஸோ அவரோட லைஃப்பில் கம்பேரிசன்ற விஷயத்தே இல்லை பாருங்களேன். ஒரு வாலிபன் என்னால் எப்படி முடியும், இவங்களாலே முடியல, என்னால் எப்படி முடியும்னு அந்த மாதிரி அவர் எதுவுமே கம்பேர் பண்ணி பார்க்கவே இல்லை. அவரோட லைஃப்பில் என்னால் முடியும், என் கூட என்னுடைய தேவன் இருக்கார், அவர் சகலத்தையும் அவர் படைத்தவர், அவரால் முடியும்னு அவரை கூட வச்சதுனால அவர் இந்த காரியத்தில் வெற்றி அடைந்தார். சரி ஓகே, செகண்டாக நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, ராஜாவோட தாவீதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை கேட்டோன்னே தாவீதுக்கு ஓகே, ராஜாவோடய நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, சரி ஓகே நம்ம ரொம்ப கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா சொல்லி அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. தாவீது இதை குறித்து ஒரு பெரிய விஷயமா எண்ணவே இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய சவுல் ஒரு வாலிபனோட கம்பேர் பண்ணுறாங்களேன்னு அதை பற்றி அவர் ஒரு கேர்லெஸ்ஸாக விடாமல் அதை அவர் பொறுப்பு எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே தாவீது மேலே விசனம் அடைகிறாரு, மிகுந்த கோபம் அடைகிறாருன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குங்க.
நீங்கள் 1 சாமுவேல் 18:7 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பாடினோடனே அதை குறித்து அவர் ரொம்பவே கோபம் அடைஞ்சாராம். ஒரு பெரியவங்களுக்கு கூட ஒரு சின்னவங்க மேலே கோபம் வர்றதுக்கும் பொறாமை வர்றதுக்கும் ஒரு கம்பேரிசன் மிகப்பெரிய ஒரு ரோலாக இருக்குங்க. ஸோ இந்த கம்பேரிசன்ற ஒரு காரியம் யாருக்கு மேலே யாரோட கம்பேர் பண்ணி பேசினாலும் எல்லாருக்குமே வரும்ன்றதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம தாவீது போல இருக்கணுங்க நம்ம லைஃப்பில். ஏசப்பா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு, நம்மளால என்ன முடியும், அந்த ஒரு காரியத்தோடு நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம முன் வச்சு நடந்தோம்னா நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நீங்களும் இனிமேல் உங்கள் லைஃப்பை யாரோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து உங்கள் லைஃப்பை யாரோட கம்பேர் பண்ணாதீங்க. தேங்க்யூ.